உங்களோட பாட்காஸ்ட்டில் இந்த செட்டப்பில் இந்த சின்ன மைக்கை வச்சு பேசினா நல்லா இருக்குமா, இல்லைனா இந்த மாதிரி ஒரு மைக்கை வச்சு பேசினா நல்லாயிருக்கும். இதுதான் டிஜிடெக் யூஎஸ்பி ப்ரொஃபஷ்னல் பாட்காஸ்ட் அண்ட் கேமிங் மைக். பாட்காஸ்டர்ஸ், கேமர்ஸ், ஸ்ட்ரீமர்ஸ்க்காக சூப்பரான ஒரு கண்டென்சர் மைக். இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ இந்த மைக்கில் தான் வருது. ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு, ஏகப்பட்ட சின்ன நுணுக்கமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப் ஃபில்டர் உள்ள சவுண்ட் வராமல் இருக்க ஒரு விண்ட்ஸ்கிரீன், ட்ரைபாட் ஸ்டாண்ட், ஒரு மைக்ரோஃபோன் பார்ட் ஸ்டாண்ட், அப்புறம் ஒரு ரிட்ராக்டபிள் ஸ்ப்ரிங் ஸ்டாண்ட், USB A to USB B கேபிள், ஒரு டெஸ்க்டாப் மவுண்டிங் பிராக்கெட், ஒரு USB Type C to USB A அடாப்டர். இந்த மைக்ரோஃபோனே அருமையா இருக்குங்க. என்ன கொஞ்சம் லென்த்தா இருக்கு, பட் பெருசா இருக்கிறதுல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, பாட்காஸ்ட் நீங்கள் செய்யும் போது ஒரு பயங்கரமான ஒரு செட்டப் தெரியும். ஏதோ சின்னதாக ஒரு மைக் இல்லாமல் ஒரு நீளமான ஒரு அழகான செட்டப் தெரியும். சில பேருக்கு ரொம்ப உயரமாக இருப்பாங்க, சில பேருக்கு ரொம்ப குமிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ ரொம்ப உயரமாக இருக்கவங்களுக்கும் கூட இது அழகாக செட் ஆகும். ஸோ இதோட அந்த கார்ட்ரியாட் போலர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் உங்களோட பிக்கப் இருக்கும். ஸோ உங்களோட சவுண்டு நீங்கள் இப்படி பேசினாலும் சரி, இல்லை இப்படி பேசினாலும் சரி, இல்லை சென்ட்ரலில் பேசினாலும் சரி, அந்த ஒரு அருமையான ஒரு போலார் பேட்டர்ன், அந்த ஹார்ட் ஷேப் போலார் பேட்டர்னை தான் கார்ட்ரியாட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போலார் பேட்டர்னில் எடுக்குது. இது ஒரு கெப்பாசிட்டி டைப் கண்டென்சர் மைக். இது ஒரு டெஸ்க்டாப்காக உருவாக்கப்பட்ட மைக். இதை உங்களோட டைப் சி வச்சு நீங்கள் சில சப்போர்ட்டிவ் டிவைஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சில மைக்ரோஃபோன்ஸில் இருக்க அட்டாச் பண்ணக்கூடிய USB டைப் சி மைக்ரோஃபோன்ஸ் அட்டாச் பண்ணக்கூடிய செல்ஃபோன்லேயே இருக்கட்டும், இல்லை உங்களோட டேப்லெட்லேயே இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் டைப் சி வச்சு உங்களோட ஆடியோ உங்களுக்கு இன்புட் கொடுக்க முடியுமோ அந்த எல்லா டிவைஸ்லையும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 நாப் கொடுத்துருக்காங்க. ஒரு நாப் உங்களுக்கு இந்த மைக்ரோஃபோனோட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இன்புட் வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ணுறது. இன்னொரு நாப் உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களோட பர்பஸ், மானிட்டரிங் பர்பஸ்க்காக இதில் 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே நீங்கள் ஒரு ஸ்ட்ரீமராக, ஒரு கேமராக, ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆடியோ வெளியில் எப்படி போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். எந்த லெவலுக்கு அதிகமாக டெசிபிளில் போகுது அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் அதுக்காக வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற இன்னொரு நாபும் கொடுத்துருக்காங்க. தென் இதில் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் உங்கள் மைக்ரோஃபோனோட மியூட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக வேணுமா, ஸ்டாட்டிக்னா கம்ப்ளீட்டாக மியூட் ஆயிரும். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டேட், அந்த நார்மல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நார்மல் ஸ்டேட்னா உங்களுக்கு மியூட், வித்தவுட் மியூட் இந்த சவுண்டு போகும். தென் ஸ்டாட்டிக்காக இருக்கும், மியூட்டாக இருக்கும், பட் நீங்கள் மட்டும் மானிட்டர் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற 3 பொசிஷன் இருக்குது. அதுவே கீழே இருக்க பட்டன் உங்களுக்கு நாய்ஸ் கண்ட்ரோல் பட்டன். ஸோ ஒரு பொசிஷனில் நாய்ஸ், வித்தவுட் நாய்ஸ் அண்ட் வித் நாய்ஸ் ஸோ உங்களுக்கு வரும். இது நார்மலான நாய்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதே நல்ல ஒரு கிளியரான என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாய்ஸே இல்லாமல் சூப்பராக வருது. இப்போ எந்த வித நாய்ஸ் கண்ட்ரோலும் நான் இதில் ஆக்டிவேட் பண்ணல. ஸோ அப்போவே அருமையாக வந்துட்டு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த விண்ட்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி அதிகமாக காற்றடிக்கிற இடத்துல ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, இல்லை வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லை சிங்கராக இருக்கீங்க, இந்த மைக்கை வச்சு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த பாப் ஃபில்டர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ரொம்ப மைக்குக்கு பக்கத்தில் நீங்கள் பேசும்போது ரொம்ப ஷார்ப்பான வேர்ட்ஸ்லாம் நீங்கள் பேசும்போது டாப் பாப் பாப் அப்படின்னு சொல்லிட்டு டப் 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 டப்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த மாதிரி பாப் நாய்ஸை இதை வச்சு நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணலாம். ஸோ ஒரு அளவுக்கு உங்களோட இந்த பாப் நாய்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டில் வேணாம், ரிட்ராக்டபிள் ஸ்ப்ரிங் ஸ்டாண்டில் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டு இருக்குது. அதை நீங்கள் வச்சு டேபிள் டாப்பில் யூஸ் பண்ணலாம். ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் யூடியூபர், சிங்கர், கேமர், பாட்காஸ்டர், இந்த மாதிரி உங்களோட கான்ஃபரன்ஸ் லெவலுக்கு எதுக்கு வேணாலும் இந்த மைக்கை நீங்கள் எந்த சாஃப்ட்வேரில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். OBS, ஃப்ரீ சாஃப்ட்வேர் அடாசிட்டி, இல்லைனா அடோபி ஆடிஷன், அந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேரில் வேணாலும் ஒரு USB ஆடியோ இன்புட்டாக இது சப்போர்ட் ஆகும். உங்கள் PC ஆர் லேப்டாப்பில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு லைவ் மிக்சர் வச்சுருக்கீங்க, மிக்சிங் போர்டு வச்சுருக்கீங்க, அதிலும் கூட நீங்கள் ஆடியோ இன்புட் கொடுத்துக்க முடியும். ஒரு பட்ஜெட் ப்ரொஃபஷனல் லெவல் ஹை குவாலிட்டி ஆடியோவுக்கு DM501ங்கிற இந்த பாட்காஸ்ட் மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் ஸ்டுடியோ, வி கிரியேட் ஒன் வித் யூ. பை பை.